ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேரளா தமிழ் கிச்சன். இப்போ நம்ம இந்த முழு கோழியை க்ளீன் பண்ண போகிறோம். இங்கே இதே மாதிரி தான் சிக்கன் நாங்கள் வாங்குவோம் சமைக்கிறதுக்கெல்லாம், ஃப்ரெஷ்ஷாக கிடைக்காது கடையில். இப்போ இதோட தோலெல்லாம் நம்ம இதே மாதிரி எடுத்துடலாங்க. நான் வந்து தோலோடு சமைக்க மாட்டேன். இந்த தோலில் வந்து சின்னதாக முடி இருக்கும். ஆனால் சிலவங்க வந்து சிக்கன் வந்து தோலோடு சமைப்பாங்க. எனக்கு அது பிடிக்காது. அதனால் வந்து நான் இந்த தோலெல்லாம் இப்படி எடுத்துடுவேன். இது வந்து ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாங்க. நீங்கள் ஒரு சைட்லேருந்தே எடுத்தால் போதும், அது அப்படியே வந்துடும் கம்ப்ளீட்டாக. உங்களுக்கு அங்கங்கே பிடிக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் சிசர்ஸ் வச்சு இப்படி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இப்படி சிக்கனோட தோலெல்லாம் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு உரிச்சு எடுத்துடலாம். இந்த சிக்கனில் வந்து இப்போ உள்ளெல்லாம் க்ளீன் பண்ணி தான் வச்சுருக்காங்க. இருந்தாலும் நம்ம மறுபடியும் க்ளீன் பண்ணணும். சின்னதாக கொஞ்சம் கொஞ்சம் அழுக்கெலாம் இருக்கும். இப்போது ஃபுல்லாக இதே மாதிரி தோலெல்லாம் நல்லா உரிச்சு எடுத்துருங்க. உரிச்சு எடுத்து அது மேலேயே வந்து வெள்ளை கலரில் அதோட ஃபேட்டுன்னு நினைக்கிறேன் அங்கங்கே இருக்குது ஒட்டி, அதையும் வந்து நல்லா எடுத்துடலாம். இல்லைனா நம்ம அது சமைக்கும்போது ஒரு மாதிரி இருக்கும். இப்போ வந்து அது மேலே இருக்கதை, அந்த வெள்ளை வெள்ளையாக இருக்கதையும் வந்து நல்லா தண்ணி விட்டு நம்ம வாஷ் பண்ணி எடுத்துடலாம். இப்படி இந்த சிக்கன் ஸ்கின்னெல்லாம் வந்து இப்படி நம்ம சூப்பராக எடுத்துடலாம். இப்போ இந்த முழு கோழி வந்து நீங்கள் நம்ம க்ரில் பண்ணதுனா கூட அப்படியே வச்சு க்ரில் பண்ணலாம். நான் இன்றைக்கி வந்து பிரியாணி தான் செய்ய போகிறேன். ஸோ அதுக்காக நம்ம இப்போ தோலெல்லாம் உரிச்சிட்டு இதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணணும். இப்போ ஃபுல்லாக நல்லா க்ளீன் பண்ணியாச்சுங்க சிக்கன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம அதோட அந்த கால் கை பகுதியை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். அது ஈஸி தாங்க. அதோட அந்த ஜாயிண்ட் இருக்குல்ல, அங்கே வச்சு நீங்கள் கத்தி வச்சு இப்படி கட் பண்ணால் போதும், வந்துடும் செப்பரேட்டாக. இப்படி சின்ன சின்னதாக எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துடலாம். அப்புறம் நீங்கள் சிக்கன் கட் பண்ணும்போது வந்து வேறு ஒரு விஷயம் என்னென்னா, சிக்கன் கட் பண்ணதுக்கப்புறம் இது வந்து நல்லா மஞ்சத்தூள் போட்டு நம்ம வாஷ் பண்ணி எடுக்கணும். எந்த நான்வெஜ் நம்ம சமைக்கும் போதுமே வந்து கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்தால் தான் அது நல்லது. இப்போது இதை ரெண்டாக நடுவில் கட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு 2 கை 2 கால் கட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அந்த நடு பகுதியை ரெண்டாக கட் பண்ணி இதே மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துடலாம். உங்களுக்கு போன்லெஸ் சிக்கன் வேணும்னா நீங்கள் அப்படியே பாருங்கள், அதோட அந்த பிரஸ்ட் பீஸ் இருக்கலாம், அந்த சைடு அப்படியே இதே மாதிரி கட் பண்ணி, இங்கெல்லாம் வந்து எள் இல்லாத பகுதியாக இருக்கும். நம்ம வந்து சிக்கன் 65லாம் பண்ணதுக்கு இந்த இடத்துலேருந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துடலாம். நான் இப்போ பிரியாணி தான் செய்ய போகிறேன், அதனால் சும்மா அப்படி பெருசு பெருசாகவே கட் பண்ணிடுறேன் எல்லாத்தையும். இப்படி எல்லாத்தையும் கட் பண்ணிடலாம். இந்த சிக்கன் வந்து இங்கே வந்து மைஸ் சிக்கன்னு சொல்லுவாங்க. மைஸ் சிக்கன்னா இந்த நம்மளோட சோளம் இருக்குல்ல, அது மட்டும்தான் இது சாப்பிட்டு வளர்ந்த சிக்கன். அந்த பேக்கெட்டில் அப்படி தான் போட்டிருக்கு. இந்த சிக்கன் வந்து லைட்டாக ஒரு எல்லோஷ் கலராகவே இருக்கும். இது நம்ம சாதாரண நம்ம ப்ராய்லர் சிக்கன் வாங்குறதோலாம் அதை விட. இப்போது நம்ம எல்லாத்தையும் நல்லா கட் பண்ணி எடுத்தாச்சு. கட் பண்ணிவிட்டு நான் இப்போது மஞ்சத்தூள் போட்டு இதை நல்லா வாஷ் பண்ண போகிறேன். கட் பண்ணும்போது பார்த்து கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் க்ளவுஸ் வேணால் க்ளவுஸ் போட்டுக்கலாம். நான் க்ளவுஸ்லாம் எதுவுமே போடலை. உங்களுக்கு கையில் இந்த ஸ்மெல் வரது மாதிரி இருந்தால் சிக்கன் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம லெமன் ஜூஸ் கையில் போட்டு நல்லா 2 கையிலையும் வாஷ் பண்ணி எடுத்தால் ஸ்மெல்லாம் எதுவுமே வராது. இப்போது இந்த சிக்கனை எல்லாம் நம்ம மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடலாம். சிக்கன்லாம் ரெடியாக இருக்குங்க. நான் இப்போ இதில் மஞ்சத்தூள் போட போகிறேன். மஞ்சத்தூள் போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5-10 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. அந்த மஞ்சள் வந்து அதில் நல்லா ஊறட்டும். மஞ்சள் வந்து இதில் சின்னதாக ஏதாச்சும் என்ன சொல்லுவாங்க, பாக்டீரியா அதே மாதிரி ஏதாச்சும் இருந்தால் கூட எல்லாம் செத்து போயிடும்னு சொல்லுவாங்க. அந்த மஞ்சள் வந்து ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான நம்ம வீட்டிலே கிடைக்கிற ஒரு ஸ்பைசஸ்னு கூட சொல்லலாம். இப்போது இதை வந்து எல்லாத்தையும் நல்லா விரவி வச்சாச்சு. இது வந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அப்படியே வச்சதுக்கப்புறம் நம்ம இது வந்து ஒரு 3-4 தண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துடலாங்க. நம்ம மீனில் க்ளீன் பண்ணும்போது வந்து நீங்கள் மஞ்சத்தூள் அப்புறம் உப்பும் போட்டு க்ளீன் பண்ணணும். ஏன்னா அந்த மீன் மேலே வந்து சின்னதாக ஸ்லாம்பெலாம் இருக்குல்ல, அதெல்லாம் போகிறதுக்காக. இப்போ சிக்கனில் வந்து மஞ்சத்தூள் போட்டு நம்ம 2-3 தண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடலாம். அந்த தண்ணி கிளியராக வரணும், அது வரைக்கும் நல்லா கழுவி எடுத்துடுங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சிக்கன்லாம் நல்லா சூப்பராக க்ளீன் பண்ணியாச்சு. இந்த
முழு கோழி வந்து க்ளீன் பண்ணது வந்து அவ்வளோ கஷ்டமான விஷயம்லாம் இல்லைங்க. இதே மாதிரி எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். இப்போ நான் இந்த சிக்கன்லாம் வச்சு நல்லா சூப்பரான பிரியாணி செய்ய போகிறேன். பிரியாணி வீடியோ வந்து உங்களுக்கு இந்த வீடியோ பின்னாடியே வந்துட்டு இருக்குது. எல்லோரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லோரும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.